வணக்கம். உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படிவிடம். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். மாணவ செல்வங்களே, நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அதே யூனிட்டில் கொஞ்சம் அடுத்த லெவலில் நம்ம போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இன்னைக்கு ரெண்டு விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லா ஆர் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அதிலிருந்து ரியல் ஓம்ஸ் லா, தட் இஸ் மேக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு, மேக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பிரஷன் ஒரு மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்றது ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ரைட். ஸோ என்ன சொன்னேன், மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லா. வாட் இஸ் தட் மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கண்டக்டருடைய ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we're going to derive the equation so that it is called microscopic model of Ohm's law. அது என்ன சார் microscopic model of Ohm's law அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so here I am taking a conductor, right, whose cross section is A அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது, என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா, தட் இஸ் கால்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, விடி. அது என்ன சார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி? ட்ரிஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூவ்மெண்ட். என்ன மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when this conductor is placed in an external electric field, ஒரு கண்டக்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்கும். இஃப் திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா, இந்த உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகிறது எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அந்த ஸ்பீட் ஆர் அந்த வெலாசிட்டிக்கு பேர் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. வி சஃபிக்ஸ் டி, டி மென் ஃபார் ட்ரிஃப்ட். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ எப்படி சார் ஒரு எலக்ட்ரான மூவ்மெண்ட் இருக்குன்னா, சப்போஸ் இஃப் திஸ் இஸ் த எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஐ எம் நாட் ட்ராயிங் இட் ரேண்டம்லி, இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் when an external field is applied. When an external field is applied. நல்லா பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் இங்கே எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது, இட் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அப்படி இந்த எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி மூவ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அண்டர்கோஸ் ஒரு நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ். கொலிஷன்ஸ் நத்திங் பட் மோதும். ஒரு இது இன்னொரு சார்ஜ் கூட மோதுறப்ப அந்த ஒரு கொலிஷனுக்கும் இன்னொரு கொலிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டைமுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is called mean free time. It is nothing but time taken between two successive collisions or அடுத்தடுத்த மோதல்களுக்கு இடையேயானது. டைம் வந்து என்னது, மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க என்ன சொல்றோம், நம்ம ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், this electron will be accelerated. அப்போ என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன இருக்கும், there will be an electric force called என்ன எழுதலாம், இ. ரைட் தானா? ஸோ இது எங்கே படிச்சிருப்போம், நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் என்ன படிச்சிருப்போம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ. திஸ் ஃபோர்ஸ் இஸ் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இங்கே என்ன, இது எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும், there is another force by Newton's second law, we can write it as ma. ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் 1ன்னு எடுக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுக்கிறேன். ரெண்டுமே என்னது, மென் ஃபார் ஃபோர்ஸ். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ma இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம், ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நான் என்ன எழுதுறேன், இது மைனஸ் இ வெக்டார். இங்கே ஏவும் என்னது, வெக்டர் குவான்டிட்டி. தேர்ஃபோர் ஏ, தட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் தி எலக்ட்ரான். Acceleration of the electron is nothing but minus EE by m. This is vector form of acceleration. ஆனா நமக்கு என்ன தேவை இங்க, இந்த VD-னா என்ன? So VD is nothing but drift velocity. So VD is equal to என்ன எழுதலாம், acceleration into mean free time. அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன், minus EE vector divided by m into tau. Tau is mean free time. அப்போ இதில் எதெல்லாம் கான்ஸ்டண்டாக இருக்கும், இந்த இ, இந்த டவ், இந்த எம் கான்ஸ்டன்ட். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும்தான் வேரியபிள். ஸோ ஐ எம் ரீரைட்டிங் இட் அஸ் மைனஸ் இ டவ் பை எம் இன்டு இ வெக்டார். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போது இந்த குவான்டிட்டி எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்றனால இங்கே நான் ஒரு புது குவான்டிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நத்திங் பட் மியூ இன்ட்டு இ வெக்டார்.
What is this mu அப்படின்னு? But this is equation of drift velocity in terms of எதுல? mobility, right? So இங்க அதே drift velocity ஒரு equation in terms of எதுல எழுதியிருக்கோம்? In terms of its mean free time, charge and mass. Right then அப்போ இந்த mu ஓட பேர் என்ன சொன்னேன் நானு? Mobility of charge. அப்போ mobility of charge அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி எழுதிடலாம்? We can write the equation as mu is equal to magnitude of, that is ratio of drift velocity to the applied electric field. So this is called mobility of charge. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஒன்று என்ன எழுதியிருக்கோம்? VD in terms of charge, electric field and M. இங்கே இன்னொன்று என்ன எழுதியிருக்கோம்? In terms of mobility. அப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு ஸ்மால் எலமெண்டல் ஏரியா ஸ்மால் எலமெண்டல் லென்த் எடுக்கிறேன், dx அப்படின்னு எடுக்கிறேன். அப்போது நமக்கு என்ன தெரியும்? velocity is equal to dx by dt. படிச்சிருக்கோமா? 11th லோயர் ஸ்டாண்டர்ட்ல இது படிச்சிருக்கோம். ஸோ அப்போ dx is equal to என்ன எழுதலாம்? vd into dt. vd into dt. What is this vd? What is this? vd nothing but drift velocity. drift velocity, கரெக்டா? அப்போ இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is number of electrons in this smallest volume. Number of electrons in small volume, that is nothing but என்ன எழுதலாம்? So here I am writing it as number of electrons in volume dV. So it is nothing but a into dx into n. What is dx? vd into dt. a into vd into dt into n. நமக்கு என்ன தேவை ஆக்சுவலாக இங்கே ஈக்குவேஷனில் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ வாட் இஸ் dq? dq இஸ் நத்திங் பட் n into e. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்? dq is equal to n into e. So n is nothing but this is equation. நான் நம்பர்ஸ் கொடுத்து பார்ப்போமே. So this is equation 1, equation 2, equation 3, equation 4. So here I am taking it as 5. So அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 5 equation number 5 கூட we are multiplying it by charge. So you'll get n e a vd into dt. So this is equation 6 அப்படின்னு எடுத்துக்கலாமா? Yes. So நமக்கு என்ன தேவை? Amount of current flowing through the circuit, that is nothing but through the conductor. அப்போ dq by dt என்னதுனா NEA VD into dt divided by dt. So dt gets cancelled. Therefore I is equal to NEA VD. So this is equation 7. இதுதான் ஆக்சுவலாக நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து again we can write another third equation for drift velocity as I by NEA. அப்போ பாருங்களேன், இங்கே என்ன பண்ணியிருக்கேன் நான்? drift velocity we are having 3 different equations. What are they அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த second equation, third equation, இந்த 8th equation. This is equation number 8 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு எதுக்காக? drift velocityக்கான ஈக்குவேஷன்ஸ். ஏன் சார் இவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டே போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உன்னுடைய போர்டு எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உன்னுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு நீட் எக்ஸாம் எடுத்தால் 50ல் 38லேருந்து 42 கொஷின் வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். மீதி உள்ள 8லேருந்து 10 கொஷின் வந்து உனக்கு கான்செப்ட் பேஸ்டு தியரி கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை கான்செப்ட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ரைட்? ஸோ அதனால இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபுல்லாக நல்லபடியாக கரெக்டாக படிச்சுக்கோங்க. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட்ல இருந்து இன்னொரு புது டேர்ம் கொண்டு வர போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் கரண்ட் டென்சிட்டி. ஸோ நார்மலாக நமக்கு தெரியும் டென்சிட்டி அப்படின்னா என்னது? இட் இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். Density is nothing but mass by volume. In the current density is nothing but amount of current flowing through the given area normally. அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம இங்க. J is equal to I by A. J is equal to I by A. அப்போ நல்லா பாருங்க, இங்க நமக்கு ஐக்கு என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 7ல இருந்து நான் என்ன பண்றேன்? I am substituting it for I. அப்போ என்ன வந்துடும்? J is equal to N E A VD by A.
இங்கேயும் ஏ இதுவும் ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன, இட் பிகம்ஸ் NEVD. NEVD கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன், 9 எடுக்கிறேன். ரைட்டா? ஈக்குவேஷன் நம்பர் 9 எடுக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VDயோடைய இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். VDயோடைய இந்த ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் கொண்டு வருவோம். இப்போ I வந்து ஏற்கனவே நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். கரண்ட் டென்சிட்டி என்ன குவான்டிட்டி, கரண்ட் டென்சிட்டி என்ன குவான்டிட்டி, அதை பார்த்துட்டு தென் வில் மூவ் ஆன் இட். ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், திஸ் இஸ் ஏரியா இஸ் அ நார்மல் ஏரியா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, ஐ கேன் ரைட் இட் ஆஸ் I is equal to I by A cos theta. I by A cos theta. Therefore, sorry, this is J. I by A cos theta. Therefore, I is equal to J into A cos theta. What it gives? It is nothing but dot product of two vectors. Dot product of two vectors. அப்போ என்ன அர்த்தம்? Current density is a vector quantity. Current density is a vector quantity. What is a unit? அதையுமே நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். Unit of J is nothing but, what is it? Ampere per meter square. Ampere per meter square. Right? In terms of charge எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம்? Coulomb per second meter square. Coulomb per second meter square. So this is detail about this current density. Right? இப்போ இங்கே வாங்க. அப்போ இங்கே J வந்து நான் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம்? Velocity is also a vector quantity. So அதனால நான் என்ன பண்றேன், இப்போ இந்த equation 2 எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்றேன். 2 in 9. Equation 2 in 9 அப்படின்னா என்ன வந்துரும்? J vector is equal to, what is this? Instead of this VD, I am substituting this. அப்ப என்ன இருக்குங்க? NE ஆல்ரெடி இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். VD க்கு பதிலா EE tau by M. EE tau by M அப்படின்னு எடுக்கிறேன். அப்ப என்ன பண்றேன்? E vector மட்டும் தனியாக எடுக்கிறேன். N E square, so here it is a minus E square tau by M into E vector. So here there is a minus. Here there is a minus. This minus sign indicates only the opposite direction. So that will not make any impact onto the equation. இப்போ பாருங்களேன், again N constant, E constant, tau constant, M constant. So அப்போ என்ன பண்ண போறோம்? Again இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட்டை we are going to replace it by another term. அது என்ன சார் another term அப்படின்னா, it is nothing but sigma. It is nothing but sigma. What is the sigma அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but conductivity of the conductor. Conductivity of the conductor. Therefore, I can write as sigma is equal to NE square tau by M. NE square tau by M. So what is this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but reciprocal of resistivity. Reciprocal of resistivity of the conductor. So இங்க நான் எழுதுறேங்க conductivity of conductor. Conductivity of conductor. Right? So in the equation J is equal to, J vector is equal to sigma into E vector. Right? So this is equation 10 is called as microscopic form of Ohm's law. Microscopic form of Ohm's law or microscopic expression of Ohm's law, or you can call it as vector form of Ohm's law. Vector form of Ohm's law. J vector is equal to sigma into E vector. Sigma is nothing but conductivity of the conductor, which is equal to NE square tau by M. In this, N is nothing but number of electrons, E is nothing but charge of electron, tau is mean free time, M is mass of the electron. Mass of the electron. So இந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு then we'll go for macroscopic. அப்படியே கண்டினியூஸாகவே நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்தது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have taken a small conductor. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன போர்ஷன் எடுத்திருக்கேன், that is dx. ஸோ dx எங்கே எழுதியிருக்கோம், ஸோ ஆல்ரெடி we know that velocity is equal to dx by dt. ஸோ dx equal to vd into dt. இந்த vdன்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but drift velocity. So what is drift velocity? It is nothing but the velocity acquired by the electron when it is placed in an external electric field. எந்த டைரக்ஷன்ல இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ வெலாசிட்டி வந்துட்டாலே என்ன இருக்கும், this electron will get accelerated. So A vector is equal to minus E by M. So இந்த equations derive பண்ணியிருக்கோம்.
இதில் 2 ஈக்குவேஷன் ஃபார் drift velocity. மூணாவது mobility. Mobility is nothing but drift velocity per unit electric field gives you mobility. ஸோ அதை எடுத்து வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். இங்கே கரண்ட் I is equal to NEA VD அப்படின்றது நமக்கு கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன். அதில் என்ன பண்ணியிருக்கோம், VD-உடைய இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், VD-க்கு தேர்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே 1 in terms of எதில் இருக்குது, மீன் ஃப்ரீ டைமில் இருக்குது. செகண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மொபிலிட்டியில் இருக்குது. தேர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் கண்டக்டரில் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்கோம், கரண்ட் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் amount of current flowing per unit area, but the condition is that A must be normal to the current flow direction. So அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், A is nothing but by written by its normal component A cos theta. So J is equal to I by A cos theta ன்னு எழுதியிருக்கோம். So here even though I is a scalar quantity but current density is a vector quantity, அதோட யூனிட் எழுதியிருக்கோம் ampere per meter square which is equal to coulomb per second meter square. ஸோ அதனால இங்கே என்ன பண்ணியிருக்கேன், J vector is equal to NEVD vector. இந்த VDன்றது drift velocityன்னு சொன்னால் அந்த drift velocityக்கான என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து டேர்ம் கொண்டு வந்து இங்கே போட்டு இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து என்னென்னு கொண்டு வந்திருக்கோம், கண்டக்டிவிட்டி ஆஃப் தி கண்டக்டர் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் 10 என்னன்னு சொன்னோம், மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. அந்த ஈக்குவேஷன் 10ல் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எப்படி சார் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கெட் இட்ஸ் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் J is equal to சிக்மா E வெக்டார் அப்படின்றதுல இருந்து நம்ம எங்கே கொண்டு வர போகிறோம், அதோடைய மேக்ரோஸ்கோபிக் ஃபார்மை கொண்டு வர போகிறோம். வாட் இஸ் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம், இது எல்லாமே நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் படித்த கான்செப்ட் தான். நத்திங் பட் V is equal to IR. So macroscopic form of Ohm's law. What is that macroscopic forms of Ohm's law? It is nothing but இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் சைமன் ஓம். ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணார், இந்த இயர் ஆஃப் 1828ல் எதுக்கும் ரிலேஷன்ஷிப்பாக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெர்மினல்ஸ் ஆஃப் தி பேட்டரி. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் எப்படி சொன்னார், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொன்னது தான் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. அது எப்படி சார் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, again he has taken a conductor whose length is L, right? So here என்ன பார்த்தா ஏற்கனவே நம்ம, so it is applied in the electric field of E vector. So நமக்கு என்ன தெரியும், மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் லா is equal to J is equal to sigma into E. இங்கே நம்ம ஏற்கனவே கரண்ட் டென்சிட்டி என்ன ஈக்குவேஷன் படிச்சிருந்தோம், it is nothing but I by A. அப்போ இங்க என்ன சொன்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு V இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் if this conductor is connected with the battery அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here the potential difference is V. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் I will be there. அப்போ இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த ஐக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம we're going to replace this E by VL. இது எங்கே படிச்சிருப்போம், நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம படிச்சிருப்போம். E is equal to V by L. Therefore here I am replacing this E by V by L. Therefore sigma V by L which is equal to I by A. ஆனால் இங்கே நம்ம என்ன சொன்னோம், according to Ohm's statement V is directly proportional to I. So provided என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all other terms remains constant, especially எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, temperature remains constant. அப்போ என்ன பண்ணிடலாம், இங்கே நம்ம V by I is equal to constant. ஸோ இதுலேருந்து நான் என்ன கொண்டு வரேன், V by I இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ L மேலே போயிடும். இப்போ L by sigma into A. What is this அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் தான் என்னது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. that is nothing but I am introducing a constant called R. What is this R? R is nothing but resistance of conductor. அப்போ என்ன பண்ணிடலாம், V by I is equal to R or R is equal to V by I. அப்போ என்ன பண்ணிடலாம், இதை நான் என்ன பண்ணுறேன், I'm taking this as equation 1 எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஸோ இதை equation 2 எடுக்கிறேன். அப்போது equation 1 and 2 பாருங்க என்ன வரும்,
from equations 1 and 2, R is equal to என்ன வந்துரும் L by sigma into A. L by sigma into A. What is the sigma? நம்ம microscopic model இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். Sigma is nothing but conductivity of the conductor. Conductivity of the conductor which is equal to n e square tau by m. n e square tau by m. So அப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing but in terms of resistivity. In terms of resistivity. அது என்ன சார் resistivity அப்படின்னு பார்த்தீங்கன்னா rho is called as resistivity. Resistivity அப்படின்றது என்னன்னா it is based on the nature of material. Nature of அப்போ rho is equal to RA by L. Rho is equal to RA by L. அப்போ what is the unit of resistivity? அப்போ என்ன வந்துடும் for resistance it is ohm. For resistance it is ohm. The symbol is omega. The symbol is omega. So அப்போ R is equal to rho is equal to R into A by L na. For R it is ohm. For area it is meter square. For length it is meter. Therefore the unit of resistivity is ohm meter. Ohm meter. அப்போ நம்ம போனதுல conductivity பார்த்திருந்தோம்ல. இப்போ என்ன சொல்லியிருக்கோம் relation between the conductivity and resistivity is sigma is equal to 1 by rho. So here I can write it as conductivity. அப்போ conductivity is equal to 1 by rho அப்படின்னா இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் rho is equal to ohm meter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு reciprocal. அப்போ என்ன வரும் unit of conductivity is nothing but 1 by ohm meter. அப்போ இது எப்படி எழுதிடலாம் we can write it as ohm to the power minus 1 meter to the power minus 1. இல்லை அப்படின்னா இது என்ன எப்படி எழுதலாம் இந்த ஓம் ரிவர்ஸில் எழுதுனா mho meter minus 1 அப்படின்னு எழுதலாம். இல்லை சார் இதெல்லாம் இந்த கண்டக்டிவிட்டின்ற வேர்டை காயின் பண்ண சயின்டிஸ்ட் வந்து சீமென்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட். ஸோ வி கேன் ரைட் இட் அஸ் சீமென்ஸ் பர் மீட்டர். சீமென்ஸ் ஸ்பெல்லிங் வந்து SIEMENS. சீமென்ஸ் பர் மீட்டர். இங்கே ரெசிஸ்டிவிட்டி என்ன சொன்னால் ஓம் மீட்டர். ஸோ திஸ் இஸ் என்னது ரிலேஷன் பிட்வீன் கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ஹியர் இட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர். இந்த ரெசிஸ்டிவிட்டி இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this can also be called as specific resistance. Specific resistance, right? So resistivity or specific resistance unit என்ன சொல்லியிருக்கோம் ohm meter. கண்டக்டிவிட்டிக்கு Siemens per meter. அப்போ இங்க ரெசிஸ்டிவிட்டிக்கு ரெசிப்ரோக்கல். ரெசிஸ்டிவிட்டிக்கு ரெசிப்ரோக்கல் கண்டக்டிவிட்டி. அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is nothing but conductance. That is nothing but conductance. Conductance symbol வந்து G. So அப்போ எப்படி எழுதலாம் G is equal to 1 by R. G is equal to 1 by R. அப்போ what is the unit of conductance அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் 1 by ohm or ohm to the power minus 1 or mho or Siemens or Siemens. இது எல்லாமே என்னது கண்டக்டன்ஸ் உடைய யூனிட்ஸ் தான். நம்ம எப்பயுமே எந்த ஒரு குவான்டிட்டி நீங்கள் படித்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாட் எவர் த நம்பர் ஆஃப் பாசிபிள் யூனிட்ஸ் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஓகே சார். இங்கே நம்ம என்ன கேட்க வந்தோம் ஸோ இதில் எது ஓம்ஸ்லா, இதில் எது ஓம்ஸ்லா அப்படின்றது நத்திங் பட் ஈக்குவேஷன் 1 இஸ் நத்திங் பட் ஓம்ஸ்லா. V is equal to IR. V is equal to IR. இதுக்கு பேர் தான் என்னது ஓம்ஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இதுதான் என்னது மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லா. ரைட், அப்போது இப்போ நம்ம என்ன அடுத்தது படிக்க போகிறோம்னா இந்த ஓம்ஸ்லாக்கு ஒபே பண்ணுற எல்லா டிவைசஸுக்கும் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that devices are called as ohmic devices. The devices are called as ohmic devices. அது என்ன சார் ohmic devices? ஓம்ஸ்லா என்ன nothing but the devices for which the V is directly proportional to ஐன்னு இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பேர் என்னது ohmic devices. அப்போது ஒரு சின்ன கிராஃப் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சார் வரும்? ஸோ திஸ் இஸ் VI கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அப்போ என்ன V is directly proportional அர்த்தம் when V increases I also increase or I increases V increases. அப்போது நம்ம இதை வச்சு என்ன பண்ணிடலாம் ஸ்லோ போட்டோம் அப்படின்னா we can calculate R. We can calculate R. Suppose if the devices does not obey Ohm's law, if the devices does not obey Ohm's law, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is called non-ohmic devices. That is called as non-ohmic devices. அப்போ அதுக்கு வந்து ஒரு கிராஃப் போட்டால் எப்படி சார் இருக்கும்? VI கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னது லீனியர்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்காது.
அப்போ this is the curve for non-ohmic devices. Non-ohmic devices. So இது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம்? Based on the Ohm's law, that is V is directly proportional I அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இது போக மூணாவது ஒரு டிவைசஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is called சூப்பர் கண்டக்டர்ஸ். அது என்ன சார் கண்டக்டர்ஸ்னா? கண்டக்டர்ன்றது நத்திங் பட் which allows the flow of charges, so that is called conductor. Super conductor அப்படின்னா nothing but the conductors for which the resistance is zero. Resistance is zero, that is called as super conductor. Right தானா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இதில் மேக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தோம்? ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸ்லாம் ஆர் வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் J is equal to sigma E. Sigma is nothing but conductivity. So here E is nothing but V by L. E is equal to V by L. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? We have derived macroscopic form of Ohm's law, nothing but V by I is equal to R. Rன்றது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டிக்கு ரெசிஸ்டன்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப். அடுத்து என்ன பண்ண? கண்டக்டிவிட்டிக்கு ரெசிஸ்டிவ்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப், கண்டக்டன்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். தென் பேஸ்ட் ஆன் தி Ohm's law, devices are classified as ohmic and non-ohmic devices. Then this is a special category called the conductors for which resistance equal to zero-ன்றதை நம்ம என்னன்னு சொல்றோம்? We used to call it as superconductors. ஸோ இதுதான் என்னன்னு சொல்றோம்? மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் Ohm's law, ரைட்? ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Ohm's lawவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், இதுக்கு அடுத்து இன்னும் மற்ற வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வச்சு என்ன டிவைசஸ் வரும்? ரெசிஸ்டார். அப்போ ரெசிஸ்டார்னா என்ன, ரெசிஸ்டாரோட டைப்ஸ் என்ன, ஒரு ரெசிஸ்டாரோடைய வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இந்த வீடியோஸ் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த டாப்பிக்கில் நம்ம வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.